நான் மோஸ்ட்லி எப்படி சமைப்பேன்னா, உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியா இருக்கணும். ஹெல்த் பெனிஃபிட்டுமே வந்து நெறைய அதிகமா இருக்கும். இததாங்க நான் ஃபாலோ பண்ணுவேன். ஹீட்டான பொருள்லாம் வந்து நான் மோஸ்ட்லி சமைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். இன்னைக்கு வந்து சுண்டக்கா செய்யலாம்னு சொல்லி நேத்தே வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்மளோட ரத்தத்துல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரெட்யூஸ் பண்ணி குடுக்கும். சுகர்லாம் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி குடுக்கும். இது வந்து வாரத்துக்கு 1 வாட்டி இல்ல 10 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. இதுல வந்து எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகமா இருக்குங்க இந்த சுண்டக்காய். இன்னைக்கு வந்து நல்லா காரசாரமான சுண்டக்காய் காரக்குழம்புங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டா ஒரு செம்ம சூப்பரா இருந்தது இந்த சுண்டக்காய் காரக்குழம்பு. அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு கூட்டு. வாழைத்தண்டு பத்தியும் சொல்ல வேண்டியதே இல்ல. இத வந்து ரெகுலரா சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. வாழைத்தண்டு வந்து மாசத்துக்கு ஒரு 3 வாட்டி, 4 வாட்டி எடுத்தோம்னா ரொம்பவே நல்லதுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடாம இருந்தா எப்படி? முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சப்போர்ட் பண்ணுங்க.